Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாய் ஆகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 18 வரை. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். 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 ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களிடங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை
என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை.
இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறை நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வும் எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்பதனை குறித்து சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த திருமுகத்தினுடைய பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், இந்த திருமுகம் யாருக்கு எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்பதனை முதலில் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். யூதர்களாக வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு யூத கிறிஸ்தவர்களாக மாறி அந்த கிறிஸ்துவின் போதனைகளை முழுவதுமாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்து மீண்டும் யூதர்களாகவே வாழலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தவர்களுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த திருமுகம். இந்த திருமுகத்தின் வழியாக அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அவர்களுடைய நம்பிக்கையை திடப்படுத்தவும் இந்த திருமுகம் எழுதப்பட்டது. எனவேதான் இன்று வாசிக்க கேட்ட அந்த பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதராக பிறந்தார். இறை இயல்பில் அல்ல, மாறாக மனித இயல்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். எனவேதான் அவர் மனித இயல்பிலும் இறை இயல்பிலும் இம்மண்ணகத்தில் வாழ்ந்தார் என்பதனை நாம் முழுவதுமாக நம்புகின்றோம். எனவே இறை இயல்பில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இயல்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு மனிதனாக இம்மண்ணிலே பிறக்கின்றார். பிறந்த அவர் நாம் அனைவருமே எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றார், எதிர்த்து வாழ்கின்றார். இவ்வாறு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு அனைத்தின் மீதும் வெற்றி கொள்வராக இருக்கின்றார். சாவை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வைத்திருந்த அந்த அழகையையும் அதே சாவினால் அதனை வெற்றி கொண்டார் என்பதனையும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இவ்வாறு ஆண்டவர் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டுதான் வெற்றி பெற்றார். அவ்வாறு வெற்றி பெற்ற அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், அனைத்தையுமே எதிர்கொண்டு போராடுவதற்கான அந்த ஆற்றலை கடவுள் கொடுப்பார். அவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கடவுள் காட்டக்கூடிய பாதையில் பயணிக்கும் போது அவர் அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்து நாமும் அவரை போல அனைத்தையும் வெற்றி கொண்டு வாழ்வதற்கான அந்த ஆசிரை நமக்கு கொடுப்பார் என்பதனை தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே நாம் ஆண்டவர் மீது எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு நாம் இணைத்து பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தியிலே நோய்களோடு இருப்பவர்களையும் பேய் பிடித்தவர்களையும் அந்த ஆண்டவரிடம் அழைத்து வருகின்றார்கள். அவர்கள் அழைத்து வருவதற்கான அந்த நோக்கம் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது, இயேசுவிடம் அழைத்து வந்தால் இயேசு அவர்களுக்கு நலமளிப்பார், நோய்களோடு இருப்பவர்களுக்கு நலமளிப்பார், பேய் பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததனால்தான் இயேசுவிடம் அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்த அனைவருமே சுகம் பெற்று செல்கின்றார்கள்.
இவ்வாறு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உணர்ந்ததன் நோக்கம், அதனுடைய அடிப்படை என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையினால் தான் அவருடைய வாழ்வில் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். இவ்வாறு ஒரு மயில் இறகு ஒன்று பறந்து ஒரு மருத்துவர் கைக்கு போய் சேர்ந்துச்சான். அந்த மருத்துவர் கைக்கு போனோன்னா அந்த மயில் இறகை வைத்து அந்த மருத்துவர் தன்னிடம் காயங்களோடு வரக்கூடியவர்களுக்கு அந்த மயில் இறகை வைத்து அந்த காயத்திற்கெல்லாம் மருந்து போட்டு கொண்டே இருந்தார். அதே மயில் இறகு ஒரு ஓவியரிடம் சென்று கிடைத்தது. அந்த ஓவியர் அந்த மயில் இறகை வைத்து ஒரு அழகிய ஓவியம் ஒன்றை வரைந்தாராம். அதே மயில் இறகு பள்ளி படிக்கக்கூடிய ஒரு மாணவனிடம் கிடைத்த போது அந்த மாணவன் அந்த மயில் இறகு குட்டி போடும் என்று தன்னுடைய நோட்டிற்குள் வைத்தானாம். அதே மயில் இறகு சாதாரண ஒரு மனிதனிடம் கிடைத்த போது அந்த மனிதன் அந்த மயில் இறகை வைத்து தன்னுடைய காதை கொய்து கொண்டிருந்தானாம். மயில் இறகு ஒன்றுதான், அது கிடைக்கும் போது அதை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதில் மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மயிலிறகை தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அதை மாற்றத்திற்கு கொண்டு வந்தனர். அதை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினர். அந்த பயன்பாட்டின் வழியாக தங்களுடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, தங்களுடைய வாழ்வை ஒரு அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்றினார்கள். அந்த மயில் இறகை போலத்தான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரே விதமான வாழ்வை தான் கொடுத்திருக்கின்றார். அனைவருக்குமே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமின்றி ஒரே விதமான வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்வை எவ்வளவு தூரம் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அந்த வாழ்வில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லோருடைய வாழ்விலும் துன்பம் என்பது இல்லாமல் இல்லை. இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்வு என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். எல்லோருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் இருக்கின்றன. எல்லோருமே அதை கடந்துதான் வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வரக்கூடிய சூழலில் நாம் எவ்வளவு தூரம் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுக்கின்றார் என்ற கேள்வியை மட்டும் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே ஒழிய, இந்த நொடிப்பொழுது வரை அந்த ஆண்டவர் என்னை பலவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கின்றார் என்பதனை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? இன்று பல நோய்களால் பலரும் வருந்தி கொண்டிருக்க நமக்கு நல்ல உடலுள்ள நலனை அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்பதனை நாம் நினைத்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோமா? இன்று ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளில் பார்க்கும்போது எதிர்பாராமல் பல விபத்துகள் நேரிடும் போது அந்த ஆண்டவர் அனைத்து விபத்துகளிலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற அந்த நன்றியுணர்வோடு அந்த ஆண்டவரை சென்று சந்திக்கின்றோமா? இவ்வாறு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எந்த விதமான அற்புதங்களையும் நான் நினைத்து பார்க்காமல், ஏதேனும் நம் வாழ்க்கையில் நம்முடைய பலவீனங்களினால் ஏதேனும் துன்பங்களை நாம் சந்திக்க நேரிடும் போது ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்று அந்த ஆண்டவரை குறை சொல்வது எந்த வகையில் நியாயம் என்பதனை நாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களும் நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கின்றார், இந்த நாள் வரை என்னை வழிநடத்திய ஆண்டவர் எப்பொழுதும் என்னை வழிநடத்துவார், அது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் போராட்டங்கள் வேதனைகள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் பயணத்தை மேற்கொள்ளும் போது அது எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அது நம் கண்முன் பெரிதாக தெரியாது. அனைத்தையும் எதிர்த்து போராடுவதற்கான அந்த ஆற்றலை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்பதனை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த ஆண்டவர் காட்டக்கூடிய பாதையில் பயணிப்போம். அவ்வாறு பயணிக்கும் போது அந்த ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் எப்பொழுதுமே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நிறைவாக இருந்து நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இவ்வழியில் இணைந்து ஜெபிப்போம்.
ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணைப் போல முழுமையாய் தருவேன். சிறந்தது அதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் படியாக. தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை அழகிடும் அன்பரே. உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஹோசானா 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 ஹோசானா. தூயவர் தூயவர் தூயவர்
படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பிலே அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
நமக்காக இம்மண்ணிலே பிறந்து அனைத்து வகையான துன்பங்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற்றவர். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் தரக்கூடிய இந்த விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். இறை வார்த்தையில் நிறைவாகுமே, வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே.
காணும் உறவானது உள்ளத்தை ஒரு மாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனின் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாழ் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தாயாரின் பத்தணியல்லோ உன்னதமா பேருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பத்தணியல்லோ உன்னதமாய் பேருமாட்சி ஊற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம், உந்த
உந்தன் மைந்தர் சொந்தம் என்று இன்று காத்திடாய். தந்தை என்று நீ வந்து பாடினோம், உந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாட. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உலக மீட்பரை வாழ்க. உமது அரசு வருக. இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.